ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எப்பயும் போல் ஈவினிங் பூஜை பண்ணிவிட்டு சரி நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்காக கொஞ்சம் மார்க்கெட் போய் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு நானும் மாமா ஷாம்குட்டி தான் வீட்டில் பூஜை முடிச்சுட்டு போனோம். பாட்டி கடைக்கு தான் நேரம் நாங்கள் போனோமே. சரி அங்கே பூ வாங்கிட்டு அப்படியே செல்லதுரை நாட்டாருக்கு வந்திருக்கோம். திருவெச்சூரில் இருந்திங்கன்னா இந்த கடை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். விநாயகருக்குன்ட்டு செட்டு பழம்லாம் விற்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நான் வாங்கியிருக்கேனே 200ன்னு சொன்னாங்க. சரி சாமிக்குன்ட்டு நான் வாங்கிட்டேன். ஒரு 13 பழம் கிட்ட இருந்துச்சு. எனக்கு வந்து நாவல் பழம் மட்டும் தான் எனக்கு கிடைக்கல, மீதி எல்லா பழமும் எனக்கு கிடச்சிது. மொத்தம் 13 பழம் கிட்ட இருந்துச்சு. எல்லாமே ஆப்பிள், மாதுளை, பேரிக்காய் எல்லாமே இருந்துச்சு. நான் எடுத்து காமிக்கினேன், அது என்ன பழம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோரணம் மாயலெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே எனக்கு கிடச்சிது. சரி அதுவும் அப்படியே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வீட்டு வாசலில் எந்த ஒரு நல்ல விசேஷம் நடந்தாலும் மாயலை கட்டணும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக மருதாணி கிடச்சிது. சரி கையில் வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். சரி நான் எப்பயுமே கொழுக்கட்டை செய்யும் போது வீட்டிலேயே ரெடி பண்ணி தான் நான் செய்வேன். சரி இந்த வாட்டி வந்து கொழுக்கட்டை மாவு இந்த வாட்டி நான் அப்படியே ரெடிமேடாகவே நான் வாங்கிட்டேன். சரி அப்படியே பாட்டி கடையிலேருந்து பூ அப்படியே அவங்க கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். பாட்டினா அத்தையோட அம்மா தான் பூக்கடை வச்சுருக்காங்க. எப்போ போனாலும் எனக்கு நிறைய கொடுப்பாங்க. சுவாமிக்கு பூஜைக்கெலாம் நிறைய நான் யூஸ் பண்ணுன்ட்டு கொடுப்பாங்க. அப்படியே எருக்கம்பூ மாலையும் எனக்கு கொடுத்தாங்க. சரி சுவாமிக்கு தேவைப்படும்ன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த விழாவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.